துராந்தர் அப்படிங்கிற படம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் இந்தியாவை தாண்டி வேர்ல்டு வைடா ஒரு 6 நாடுகளில் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அது இம்பார்ட்டண்டான படமாக தான் இருக்கும். இது பாஜகவுக்கு வெற்றியா காங்கிரஸுக்கு வெற்றியா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கை நோக்கி அரசியல் களத்தில் இந்த படம் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இதையும் வங்கதேசத்தில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்டையும் பாகிஸ்தானையும் கம்பைன் பண்ணி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான அரசியல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் ஒரு திரைப்படம் வாயிலாக மக்களுடைய மனசில் ஏற்படுத்த முடியுங்கிறத மெய்ப்பிச்சு காண்பிச்சிருக்கா இந்த படத்தினுடைய வசூல் சாதனை. டீட்டெயில் ரிப்போர்ட்டாக பேசலாம் உறவுகளே, வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் வங்கதேசத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும், இப்போ வரைக்கும்? ஷேக் ஹசீனா வாயை திறந்து பேசியிருக்காங்க. டெல்லியில் தான் இருக்காங்க. வங்கதேசத்தினுடைய முன்னாள் பிரதமர் இந்தியா மீதான விரோதம் தீவிரவாதிகளால் வளர்க்கப்படுகிறது. அந்த கூட்டத்தினுடைய தலைவன் முகமது யூனிஸ், இவர் தான் நோபல் பரிசு பெற்றவர். அமெரிக்கா தூக்கி கொடுத்தாங்க, வச்சுக்கிட்டாரு சந்தோஷமா. என் குடும்பத்தை தாக்கியவர்களே அந்த தீவிரவாதிகள், அவங்களே தான் இந்திய தூதரகத்தையும் தாக்கியுள்ளனர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சொல்லலைங்க. ஷேக் ஹசீனா இந்தியாவில் இருந்து இதை அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஒரு நாட்டில் முன்னாடி பிரதமராக இருந்தவங்க இன்னைக்கு அந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவரை பார்த்து இப்படி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை சுமத்தியிருக்காங்களா, இல்லை நியாயமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்களா? மக்கள்கிட்ட விட்டுறலாம். அடுத்துதான் இவர் பேசக்கூடிய காட்சியை பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு இந்தியா மட்டுமல்ல வேர்ல்டு வைடா இருக்கக்கூடிய உலக தலைவர்களுக்கு இவர் சொல்லியிருக்கார். তো আমরা আপনাদের সামনে হয়তো এই ব্রিফিংয়েরই হয়তো এইভাবে দরকার হতো না। শেষ অবস্থানটা সুনির্দিষ্টভাবে আমাদের কাছে এইভাবে তথ্য নাই। আমরা নানাভাবে আমাদের তদন্তকারী অফিসাররা, আমাদের গোয়েন্দারা চেষ্টা করে যাচ্ছে। আর যেটা আপনি বলেছেন যে উনি সে আসামি বর্ডার পার হয়ে চলে গেছে কিনা, এই বিষয়টা আমাদের இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஏன்னா அதில் சப்டைட்டில் இருந்தது, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவர் யாருங்கிறதுலேருந்து நான் சொல்கிறேன். வங்கதேசத்தினுடைய சிறப்பு பிரிவு தலைவர் கண்டகர் ரஃபிகுல் இஸ்லாம் அப்படிங்கிறது தான் இவருடைய பேர். ஆக்சுவலி வங்கதேசத்தில் உளவு பிரிவு இருப்பாங்க, அவங்கள துப்பறிவு குழு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குழுவுக்கான தலைவர் ஷபிகுல் இஸ்லாம், அவரும் இந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்துக்கிறாரு. இவங்க 2 பேருமே பேசி இருக்கக்கூடிய அந்த செய்தியாளர் சந்திப்பில் இவங்க குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது, இந்த 2 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. இப்போ ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி பெரிய ஃபியூனரெல்லாம் நடந்துச்சு. ரியா மாணவர் அமைப்பை சேர்ந்த நபர், அவரை துப்பாக்கியால் சுட்ட நபர் இந்தியாவுக்கு ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு புரளியை கிளப்பி விட்டாங்கல்ல, அது இல்லை அப்படின்னு இவர் சொல்கிறார். அதாவது உஸ்மான் ஹைடி அப்படிங்கிற அந்த மாணவர் அமைப்பினுடைய தலைவர் இல்லையா, அவர் இப்போ இறந்து போயிட்டார். அவருடைய மரணத்துக்கு இந்தியா தான் காரணம்னு அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் சொன்னாங்க. சந்தேகத்திற்குரிய அந்த கொலையாளியினுடைய இருப்பிடம் மற்றும் எல்லையை கடந்து இந்தியாவுக்குள் நுழைந்தார் அப்படிங்கிறதுக்கான எந்த ஆதாரமும் எங்ககிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சொன்னது யாரு? வங்கதேசத்தினுடைய துப்பறியும் குழுவிற்கான தலைவர். புரிஞ்சுதா? இப்போ அடுத்து இன்னொரு வீடியோ பாருங்க. একজন বাংলাদেশী নাগরিক নৃশংসভাবে খুন হয়েছে। এটার সাথে মাইনরিটিজের নিরাপত্তাকে একসাথে করে তোলার কোনো মানে হয়। ஓகே, இவர் பேசின ஆதாரங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த வீடியோவாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இவர் இந்து இளைஞர்
திபுதாஸ் இவர் அடித்து கொண்ட வீடியோ, போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்கக்கூடிய வீடியோ எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது நம்ம பிரசாசிக் நேச்சரில் ஒளிபரப்பணும். இப்போது இந்த திபுதாஸ் வந்து அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் குறித்த பங்களாதேஷினுடைய அதிகாரப்பூர்வ பதில், ஏற்கனவே ஒரு முஸ்லீம் இறந்தது தொடர்பான ஒரு ப்ரெஸ் மீட்டு, இப்போது அந்த இந்து கொல்லப்பட்டதற்கான ப்ரெஸ் மீட்டு, ஒரு பங்களாதேஷினுடைய குடிமகன் அங்கே உயிரிழந்திருக்காருன்னு தான் நாங்கள் பார்க்குறோம். இதனுடன் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினரின் ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் தொடர்பு படுத்துவது அர்த்தமற்றதுங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த விவகாரம் சித்தரிக்கப்படும் விதம் ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? பங்களாதேஷினுடைய வெளியுறவு ஆலோசகர் தௌஹித் ஒசைன் அப்படிங்கிற இந்த நபர் பேசியிருக்காரு. அதற்கான ஆதாரத்தையும் காட்டினேன். ஸோ நீங்கள் பாசிட்டிவாக உள்ள விஷயத்தையும் பார்க்கணும், நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் ஆலோசிக்கணும். இப்போது அடுத்ததாக என்சிபி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு முன்னோடி கட்சி ஒன்று இருக்குது. அந்த கட்சியினுடைய மூத்த தொழிற்சங்க தலைவர், தொழிற்சங்கம்னா என்ன உங்களுக்கு நல்லாவே தெரியும், தொழிலாளர்களுடைய முன்னேற்றத்திற்காக தொடர்ச்சியாக பாடுபடக்கூடியவங்க தான் இந்த தொழிற்சங்கத்தில் அங்கத்தினராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த என்சிபி அப்படிங்கிற அந்த கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் இவர் முகமது மொட்டலேப் சிக்தர் அப்படிங்கிறது தான் இவருடைய பேர். இவரை திங்கட்கிழமை குல்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வச்சு தலையில் சுட்டுட்டாங்க. இவரை யார் சுட்டாங்கங்கிறது தெரியாது. வீட்டில் வைத்து சுடப்பட்டார் அப்படின்னு ஆதாரங்களை மேற்கோள் காட்டி ப்ரோதோம் அலோ அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனம் செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இது ரிலேட்டடான வீடியோக்களும் ஆதாரங்களாக இருக்குது. பட் அது பிளட் ரிலேட்டடான விஷயமா இருக்கிறதுனால நம்ம அப்லோட் பண்ண முடியல. சரி, இப்போது துப்பாக்கி குண்டு தலையில் அடிபட்டு அவர் வந்து என்ன பண்ணாருன்னா சிகிச்சைக்காக கொண்டு போனாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இறந்து போயிட்டாருங்கிற லேட்டஸ்ட் அப்டேட்டு கிடச்சிருக்கு. மண்டையோட்டை உரசிட்டு போய் பிளட்டு லீக் ஆகி இறந்து போயிட்டார். இது ஒரு நிகழ்வு. சரியா? இப்போது நீங்கள் அண்டை நாடான வங்கதேசத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு முழுக்க முழுக்க பாகிஸ்தானை சேர்ந்த மாணவர் அமைப்பு தான் காரணம் அப்படின்னு ஒரு புகார் இருக்குது. பாகிஸ்தானில் இருந்து வங்கதேசம் பிரிஞ்சதுனால வங்கதேசத்தை மறுபடியும் தனக்குள்ளே எடுத்துக்கணும்னு பாகிஸ்தான் எடுக்கக்கூடிய முயற்சி தான் இங்கே பிரச்சனையாக மாறி நிற்கிது. தவிர இதற்கு தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது அமெரிக்கா. இப்படிப்பட்ட நேரத்தில் இந்தியாவில் திரைப்படங்கள் மூலியமா ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்திருக்கு. மாலத்தீவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு, அந்த நாட்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. இந்திய படையை வெளியேற்றினாங்க. அதுக்கு பதிலாக இந்திய அரசு மோடி அவர்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட்டை மட்டும் நடத்தினார். அதற்கு பிறகு மாலத்தீவு நம்முடைய வழிக்கு வந்தது. அதே மாதிரி ஒரு படம் ஒன்று வங்கதேச இஷ்யூ போயிட்டுருக்கிற நேரத்தில் பாகிஸ்தானுக்கு ஆப்படிக்கக்கூடிய சம்பவமாக ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தினுடைய காட்சியை ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். இந்த காட்சி வந்து இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் ஃபேமஸ்ஸு. இதனுடைய பாடல்களும் ரொம்ப பெரிய அளவில் வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அக்ஷய் கண்ணாவினுடைய நடிப்பில் ரன்வீர் சிங் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய ஒரு படம். இந்த வணக்கம் தான் இன்றைக்கி வேர்ல்டு வைடாக டாப் மோஸ்ட்டில் போயிட்டுருக்கு. சரியா? இதனுடைய ஃபுல் காட்சிகளும் நீங்கள் பாடல்கள்லாம் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. இதை ஏன் இந்த இடத்துக்குள்ளே உள்ளுக்குள்ளே சொருகிறேன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அதை நான் வரிசையாக சொல்கிறேன். இப்போது இந்த துராந்தர் அப்படிங்கிற இந்த படம் பெரிய அளவில் சக்ஸஸ்ஸு. இந்தியா ஃபுல்லாக இல்லை, வேர்ல்டு வைடாக. இந்தியாவில் மட்டும் 579 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடாக 900 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. மொத்தம் ரிலீஸ் ஆகி 17 நாட்கள் தான். பாகுபலியினுடைய 17வது நாள் வசூலை கூட இது முறியடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இந்தி படத்தை பற்றி தமிழ்நாட்டில் விமர்சனங்கள் மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியலை பற்றிய புரிதலை நம்ம ஊர் மக்களுக்கு அவங்க ஏற்படுத்தவே இல்லை. சரி, இதில் படத்தினுடைய கரு காங்கிரஸா பாஜகவா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஒரு படத்திற்கு ஒரு அடிப்படையான ஒரு கரு ஒன்று இருக்கும். அந்த கருவை தான் நம்ம தேடி போனோம். இது ரிலேட்டடாக நிறையா பேர் அதை டீகோட் பண்ணியிருக்காங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயம் டி லா ரூ அப்படின்னு ஒரு ஸ்கேம். இது காங்கிரஸ் பீரியடில் நடந்ததான் இந்த படத்தில் சித்தரிக்கப்படுது. ரைட்டா? அது என்ன அப்படின்னா, ப. சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தபோதும் சரி, அதற்கு முன்னாடி பிரணாப் முகர்ஜி அமைச்சராக இருந்தபோதும் சரி, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிகிட்ட இருந்து தான் நமக்கான ரூபா இருக்குல்ல, அதை அச்சிடக்கூடிய பேப்பரை ஆர்டர் பண்ணாங்க. இவங்க தான் பாகிஸ்தானுக்கும் அச்சிட்டு கொடுத்தாங்க. இதில் பெரிய அளவிலான ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு இந்திய அரசுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அந்த தகவலை மையப்படுத்தி தான்
மோடி அவர்கள் பிரதமராக வந்ததற்கு பிறகு நம்மளை ஏடிஎம்மா ஓட வச்சார்ல, எப்படி பண மதிப்பிழப்பு அப்படிங்கிறது தொடர்பான விஷயம், அதை நியாயப்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த படத்தினுடைய கரு இருக்குது. புரியுதா? ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய். ஒன்று காங்கிரஸை அட்டாக் பண்ணுறது, இன்னொன்று இந்தியாவில் நாங்கள் அந்த பண மதிப்பிழப்பு கொண்டு வந்தது சரிதான் அப்படின்னு நிரூபிப்பதற்கான பெருமுயற்சி. ரைட்டா? இப்போது பிரதமர் எடுத்த அந்த முடிவு சரிதான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கும் இந்திய உளவாளி தொடர்பான கதையை உருவாக்குறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா இந்த படம் இந்திய உளவாளி ஒருத்தர் பாகிஸ்தானுக்கு போய் அங்கே இந்தியாவுக்கு எதிராக என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகருக்கு தகவலாக பரிமாறுறாங்க. அதுதான் ரன்வீர் சிங்கினுடைய கேரக்டர். ரைட்டா? இங்கே அக்ஷய் கண்ணா அப்படிங்கிறவர் வில்லனா சித்தரிக்கப்படுறாரு. அவருடைய ஆக்டிங் ரொம்ப பெரிய அளவில் மிரட்டலாக இருக்குது. இந்த சீனு தான் இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் பேசுபொருளாக மாறி இருக்கு. நீங்கள் பாகிஸ்தானுக்கு உளவாளியாக போகிறீங்க, அப்போ நீங்கள் இந்தியர்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க உங்களை முடிச்சிடுவாங்க இல்லையா? அதுதான் அந்த ஒரு நிமிஷ வீடியோவில் ரொம்ப ப்ளசண்டாக நம்ம இந்தியர்களும் சரி தமிழ்நாட்டை சேர்ந்த மீம்ஸ் கிரியேட்டர்களும் ரொம்ப பெரிய அளவில் வைரலாக அந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரியா? இப்படிப்பட்ட நேரத்தில் பாகிஸ்தானுக்கு உளவாளியாக போனால் என்ன கதி அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் இதை பாஜக எதிர்பார்க்கல. இப்படியா மீம்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. நம்ம பேசுனது பண மதிப்பிழப்பு ரிலேட்டடான விஷயத்தை இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணோம். பட் இந்த மக்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை மீம் கிரியேட்டராக அவங்க மாற்றிட்டாங்க. ஸோ ஒரு மீமில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜென் துறவிக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கதை ஆரம்பிப்போம்ல, அந்த மாதிரி அவர் கண்ணாடி போட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரே காரணத்தினால சிதம்பரத்துக்கு இந்த படத்தில் சித்தரிக்கப்பட்ட விஷயத்த இவங்க டைரக்டாக அஜித் தோவலுக்கு பொருத்தி பார்த்துட்டாங்க. அப்போது நீங்கள் காங்கிரஸுக்கு வைக்கப்பட்ட ஆப்பு இங்கே பாஜகவுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறி போயிருச்சுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த படத்தில் மாசான ஒரு வில்லன் இவர் தான். இந்த அக்ஷய் கண்ணா அப்படிங்கிற நபர் வாட் அ விஷன், வாட் அ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நீங்கள் விஷுவல் ட்ரீட் அப்படின்னு இந்த படத்தில் போய் நம்பிக்கையாக போய் பார்க்கலாம். படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபே 2.5 மணி நேரத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான், பார்த்தவங்களுக்கு நன்றாக புரியும். அதை தாண்டி படத்தில் மியூசிக்கும் சரி, சாராவினுடைய லவ் ஆக்ஷனும் சரி, அதற்கு ரன்வீர் சிங் கொடுக்கக்கூடிய ரிப்ளையும் சரி, ஏஜ் ஃபேக்டர் இருக்குது, அது ஒத்துக்க வேண்டியது தான். 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஏஜ் இடைவெளிங்கிறது ஜாஸ்தி. இருந்தாலும் இந்த படத்தில் வரக்கூடிய சாங் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எல்லாமே பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. மியூசிக்கை கேட்க ஆசையை தூண்டக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஸோ ஒரு வில்லனும் சரி, ஒரு ஹீரோவும் சரி, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நபராக இந்த படத்தில் வந்து கிடச்சிருக்காங்க. இது ஒரு உண்மையிலேயே விஷுவல் ட்ரீட்டான படம் தான். வாய்ப்பு இருக்கிறவங்க போய் பாருங்கள். பாகிஸ்தானும் வங்கதேசமும் இந்தியாவுக்கு சிம்ம சுப்பனமாக இருக்கிறதுங்கிறது யதார்த்தமான உண்மை. இந்திய தூதரகங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதுனால இப்போ அங்கே விசா கொடுக்கறதையும் இந்திய அரசு நிறுத்தி வச்சிருக்கு. இது படம் பாகிஸ்தானில் வச்சு அங்கே எடுக்கப்பட்டதாக தான் இங்கே காண்பிக்கிறாங்க. எது எப்படியோ ஒரு படம் நம்மளை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு இருக்குல்ல, அதை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கங்கிறத பொறுத்து தான் இங்கே டைரக்டருடைய வெற்றியும் தோல்வியும் இருக்குது. இது பாஜகவுக்கான தோல்வியாகத்தான் இந்த படத்தை பார்க்க முடியும். டைரக்டருக்கான வெற்றியாக நம்ம இதை எடுத்துக்கலாம். இன்னொரு புறம் வங்கதேசத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்தியா வைக்கக்கூடிய ஆப்பு அப்படிங்கிறது ஒரு அமைதி வழியில் தான் இருக்குமே தவிர இந்த மாதிரி அதிரடியான வழியில் இருக்காது அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். மோடி அவர்களுடைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வங்கதேசத்துக்கு நிச்சயமாக பாடம் கற்பிக்கப்படும் அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. உறவுகளே, இந்திய அரசின் மீது நம்பிக்கை வைப்போம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594.
prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.